இங்கே பாருங்களேன், இங்கே பேயின்னு சொல்லி மொக்க வாங்கியிருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் அப்படி தானே வாங்கியிருப்பாங்கல்ல. சில பேர் வீட்டில் பேயின்னு நினச்சிக்கிட்டு உண்மையாக பேய் ஆடுறவங்களும் இருக்கிறாங்க, அதையும் பார்த்துருக்கேன். ஆனால் பேயின்னு சொல்லி மொக்க வாங்குறத பார்த்துருக்கீங்களா? அப்படி தாங்க. நான் ஊரில் இருக்கும்போது, எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது, எங்கள் சொந்தக்காரங்க வீடு, அதுக்கு திருவிழாவுக்கு போயிருந்தோம். அது ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தள்ளி, எங்கள் பாட்டி ஊர்லேருந்து ஒரு 4-5 ஊர் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிருந்தோம். போயிருக்கும்போது, அந்த திருவிழாவுக்கு போயிருக்கும்போது, அங்கெல்லாம் பாத்ரூம் வசதிலாம் கிடையாது. வெளியில் தான் போகணும். எப்படின்னா பகலில் போனால் கொஞ்சம் ரொம்ப தூரமாக போகணும், நைட்டுனா கொஞ்சம் பக்கமாக போகணும். அதுக்காண்டி என்ன செஞ்சோம், ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது நாங்கள் போயிருந்தோம்ல, அவங்க பாட்டியோட பேத்தி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாத்ரூம் போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பாருங்களேன். போனால் அவங்க என்னென்னா, அவங்க பாட்டி சொன்னாங்க, ரொம்ப தூரம் போகாத, அக்காவை கூட்டிக்கிட்டு பக்கத்துலேயே போயிட்டு வந்துரு அப்படின்னாங்க. உடனே ஏன்னா அவள் பயப்பட போகிறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. உடனே சரி அப்படிலாம் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னை கூட்டிகிட்டு போச்சுங்க. சரின்னு போன உடனே அங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா சுடுகாடு. அவங்க ஊர் பக்கத்துலேயே சுடுகாடு, அங்கே தான் போகணுமா. நைட் ஆயிடுச்சுன்னா பக்கத்துலேயே போகணும் அவளுக்கு. உடனே என்னை கூட்டிகிட்டு போயிருந்தது. நான் சொன்னேன், நான் ரோட்லேயே நிற்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சு, இல்லை இல்லை வாங்க, ரோட்டில் ஏன் நிற்கிறீங்க, நீங்களும் வாங்க, அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா போக முடியாது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். உடனே நான் சொன்னேன், ஏய் நில்லு, யாரோ உட்காந்துருக்காங்க அப்படி சொன்னேன்னா, ஏக்கா இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கக்கா, இங்கே வெறும் லேடிஸ் மட்டும்தான் போவாங்க அப்படின்னு சொன்னிச்சு. இல்லடி, யாரோ உட்காந்துருக்காங்க, நல்லா பாரு, எனக்கு தெரியுது அப்படின்னா. அப்படியே கும்மு இருட்டுங்க, ஒன்றுமே இல்லை. ஊருக்குள்ளே லைட்டு இருக்கும், ஊருக்கு அந்த புறத்தில் எங்கே இருக்கும் லைட்டு, ஒன்றுமே இருக்காது. எதுவும் பாத்ரூம் போகணுன்னா கம்மாய் பக்கம் போவாங்களாம், அங்கே போகாமல் இது சுடுகாட்டு பக்கம், ஏன்னா ரோட்டு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே போனோடனே நான் சொல்கிறேன், இல்லடி யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அது ஒன்றே சொல்லுது, அப்படிலாம் இல்லைக்கா, யாரும் இங்கெல்லாம் வரமாட்டாங்கக்கா, யாராவது இங்கே ஆம்பளைங்கெல்லாம் வரமாட்டாங்க, ஆம்பளைங்க போகணுன்னா அந்த சைடு தாங்க போவாங்க, இங்கே வந்தாங்கன்னா அடி வாங்கிடுவாங்க அப்படின்து. உடனே நான் சொல்கிறேன், இல்லடி யாரோ உட்காந்துருக்காங்க. உடனே சரி நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது கிட்ட. அங்கே வெறும் செடியாக இருந்தது. உடனே அது கிட்ட போச்சு. நான் சொல்கிறேன், போகாத போகாதன்னு. அது சொன்னிச்சு, ஏக்கா இருக்கா, நம்ம ஊர் தானே, எல்லாம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சுங்க. போய் கிட்ட வரைக்கும் போயிட்டு, ஏக்கா சாந்தியா அப்படியா இப்படியான்னு அவங்க ஊருக்காரங்க பேர் எல்லாம் மொத்தமாக போவாங்க இல்லையா, தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில், அவங்க பேரெல்லாம் சொல்லுது. உடனே அவங்க சத்தமே போடலைங்க, சைலண்டாக இருந்தாங்க. உடனே நான் என்ன சொல்கிறேன், வந்துடுடி பயமாக இருக்குது அப்படின்றேன். பயப்படாதீங்கக்கா, நாங்களாம் யார், எவ்வளோ பெரிய ஆள், எங்ககிட்டயே வா அப்படின்னு கிட்டத்தில் போயிட்டு அது என்ன பண்ணிச்சு, கிட்ட போய் அப்படியே முத்து பார்த்துச்சா. அப்படியே அவங்க எந்திரிச்சாங்க பாருங்க, மேலே சட்டை போடலை, இருட்டுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக ஒரு கையை தூக்கிட்டு அப்படி எந்திரிச்ச உடனே, ஐயோ அக்கா ஓடிருங்க அப்படின்னு கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடிச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், எனக்கு காலில் வேறு அடிபட்டுருந்துச்சுங்க. அப்போ நான் எங்கிட்ட ஓடுறதுன்னு தெரில, அவங்க ஊரா எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் கடகடன்னு ஓடி போய் ஒரு வீடு பூட்டி இருந்தது. அந்த வீட்டுக்கு மேலெல்லாம் படிக்கட்டு போட்டு அந்த திண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. நான் ஓடி போய் பூட்டி இருக்க வீடுன்னு கூட தெரியாமல் கதவை தட்டுறேன். ஐயோ திறங்களேன் திறங்களேன், பேய் வருது பேய் வருதுன்னு. அந்த பொண்ணு, அக்கா இங்கிட்டு வந்துருங்கக்கா, இங்கிட்டு வந்துருங்க, அங்கிட்டு போகாதீங்க அப்படின்னு கூப்பிடுது. நான் உடனே கண்ணை மூடிக்கிட்டு, இதுக்கு மேலே எங்கே இறங்கி ஓட அப்படின்னு சொல்லி பேய் தான் அப்படின்னு முடிவெடுத்து அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு, ஐயோ கடவுளே கடவுளே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு உட்காந்துருக்கேன். அந்த பொண்ணு இல்லை, ஊருக்குள்ளே அந்த பக்கமாக ஓடிட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு அந்த பக்கமாக ஓடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்ததுங்க. நான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டேங்க, எங்கிட்டு போகிறதுன்னு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சா, அப்படியே உட்காந்துட்டேன். உடனே அந்த பொண்ணு வந்து சவுண்டாக கொடுக்குது, ஏக்கா ஏக்கானது. நான் இல்லை, ஐயோ அது பயத்தில் கத்துது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல்லலையா, வந்து என் தோலை தொட்டுச்சு, எம்மா அப்படின்னு அதுவும் ஒன்றே கூட சேர்ந்து கத்துச்சா. ஐயோ ஏக்கா அது பேய் இல்லைக்கா அப்படின்னுச்சு. என்ன எந்திரிச்சு பாருக்கா அப்படின்னுச்சு. நான்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னா, ஏக்கா முழிச்சு பாருக்கா அது பேய் இல்லைக்கா அப்படின்னுச்சு. என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு சின்ன வயசில் இந்த போலியா வந்திருக்குங்க. அதனால் ஒரு கை ஒரு கால் வராமல் போயிட்டு அந்த ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறான். வாயும் பேச முடியாமல் போயிடுச்சான்.
காதும் கேட்காது அவளுக்கு. இப்போ கண்ணு மட்டும் தெரியும், மிச்சப்படி கொஞ்சம் கொஞ்சம் தத்தி தத்தி நடப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்திருக்கு. அந்த பையன் சரி அங்கே பாத்ரூம் அவசரத்துக்கு போயிருப்பான் அவளுக்கு. அதை போய் இருட்டுக்குள்ளே அவனுக்கு தான் நடக்க முடியாதுல்ல, ஒரு மாதிரி எம்பி எம்பி நடப்பான். அதனால சரியா எந்த தூரமாக போகணும், எல்லாம் திருவிழாவில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, திருவிழான்னா பெருசாலாம் கிடையாது, ஊர் கோயில் பொங்கலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பான் அவளுக்கு. இப்போ நான் தான் இருக்கேன்னு அவனால் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பேன்னு பேசுவான் அவன். அதேமாரி காதும் கேட்காது அவனுக்கு. அப்படி இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு நாங்கள் பேயின்னு சொல்லி ஓடி போய் வேர்த்து ஊற்றி கை கால்லாம் தட தடன்னு உதறி மயக்கம் வந்து விழுந்து, அப்புறமா அந்த பொண்ணு வந்து எழுப்புது எழுப்புது எழுப்புது, என்னால் எந்திக்கவே முடியல. அப்புறமா அக்கா கண்ணை திறந்து பாருக்கா, பூட்டின வீட்டில் போய் கதவை தட்டிக்கிட்டு நிற்கிற அப்படின்னு பார்க்குது. ஏன்னா கதவு பூட்டி இருக்கு, திறக்கவே மாட்டேன்ற பார்த்தா பூட்டு தொங்குது. அப்போ தான் தெரியுது, தடி பூட்டின வீட்டை தான் இவ்வளோ நேரம் தட்டினமா அப்படின்னு. பார்த்தீங்களாங்க, பேயே கிடையாது, அது ஒரு மனுஷன்தான். ஆனால் பேயின்னு நினச்சி பதறி போய் அந்த ஊரில் போய் பயந்துட்டு இன்னொரு வாட்டி இந்த ஊருக்கு திருவிழான்னு கூப்பிட்டு பாருங்க, அப்போ இருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு வந்தேங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி யாராவது மொக்க வாங்கியிருக்கீங்களா? சரி, அப்படியே போனேன், இப்படி பாடுறேன் கேளுங்க. உமை தேடி தேடியே உயிரே போகுதே, உமை தேடி தேடியே உயிரே போகுதே, உமை காண வேண்டுமென்று கண்கள் ஏங்குதே, என் இதயம் வாடுதே, உமை தேடி தேடியே உயிரே போகுதே, உமை தேடி தேடியே உயிரே போகுதே, உமை காண வேண்டும் என்று கண்கள் ஏங்குதே, என் இதயம் வாடுதே. அன்னை மரியம் அடியினில் பிறந்தாய், அன்பு மகனை போல வளர்ந்தாய். அன்னை மரியம் அடியினில் பிறந்தாய், அன்பு மகனை போல வளர்ந்தாய். போதகத்தை சொல்லி கொண்டே போதகரே எங்கே சென்றார், போதகத்தை சொல்லி கொண்டே போதகரே எங்கே சென்றார், பாலகனாய் மண்ணில் வந்தார், பரிசுத்தரே எங்கே சென்றார், பாலகனாய் மண்ணில் வந்தார், பரிசுத்தரே எங்கே சென்றார். சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொத்து சுகம் ஏதும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொத்து சுகம் ஏதும் இல்லை. புதையலாக உம்மை கண்டேன், பொக்கிஷமென ஒளித்து வைத்தேன், புதையலாக உம்மை கண்டேன், பொக்கிஷமென ஒளித்து வைத்தேன். மாணிக்கமாய் மண்ணில் வந்தேன், மகிமையை நான் என்ன சொல்வேன், மனிதனாக மண்ணில் வாழ்ந்தேன், மகிமையை நான் என்ன சொல்ல. பார்த்தீங்களாங்க, அன்றைக்கி கத்தர் நம்மளை காப்பாற்றலைன்னா இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க மாட்டோங்க. பேயின்னு சொல்லி மொக்க வாங்கி மயக்கடிச்சு கீழே விழுந்து பயங்கரமாக இது பண்ணி எப்படியோ தப்பிச்ச பழிச்சுன்னு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கமே போகலைங்க. இப்படி யாராவது மொக்க வாங்கியிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். பேயின்னு சொல்லி முதல்ல பேய் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் பயந்துட்டோம். பாய்.